Welcome to ASV Classroom. This video deals with the first patient written by C.V. Burgess, Part 4, 11th English, Unit 3, Supplementary. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மேன் 7 நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை விட நான் அதிகமாகலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். டென்டிஸ்ட் இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் வச்சு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே பயத்தில் உடலெல்லாம் சிலுத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 2 சொல்லும்போது உமன் 2 ஆல்ரெடி நான் பயத்தில் தான் இருக்கேன், நீங்கள் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணான்னு சொல்கிற கான்வர்சேஷனோட முடிஞ்சிருந்துச்சு. அடுத்து உமன் 5, டோன்ட் யூ வாண்ட் டு see any more of my holiday photos? உடனே உமன் 5 எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, ஆனால் உமன் 5 ஃபோட்டோகிராஃப்ஸை மட்டும்தான் நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க அடுத்து மேன் 8 போயிட்டு நான் உங்கள்கிட்ட என்னோடய ஹாலிடேஸ் ஃபோட்டோஸ்லாம் நான் காமிக்கிறேன், உங்களுக்கு பார்க்கணுமா, உங்களுக்கு பார்க்க தேவையில்லையா, வாங்க பார்க்கலான்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆனால் மேன் 8 எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் அவர் மாட்டுக்கு வெளியில் போயிடுறாரு. உடனே வெல் ரியலி ஹவ் ரூட், எவ்வளோ மோசமான ஆட்களாக இருக்காங்க, கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்கிறாங்க. அடுத்து உமன் 5 மூவ்ஸ் டு உமன் 7. மேன் 8 ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போனோன்னா திரும்ப அடுத்து உமன் 7 கிட்ட வராங்க. would you like to see some of my holidays photos? நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் என்னோட ஹாலிடேஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதை பார்க்க விரும்புகிறீங்களா, பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உமன் 7 வெல் ஐ டோன்ட் ரியலி, இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உமன் 5 Now don't be shy, நீங்கள் கூச்சலாம் பட வேணாம். Now this one is a bit blurredனா கொஞ்சம் மங்களாக தான் தெரியும். But down in the corner you can see my sister-in-law's little boy. ஆனால் அந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட ஒரு குட்டி பையன் இருப்பான், அவன் தான் என்னோட sister-in-lawவோட பையன், பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்து உமன் 7 டேக்ஸ் ஆஃபர்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் reluctantly அப்படின்னு சொன்னால் அதை வேண்டாம் வெறுப்பா பிடிக்காமல் அப்படியே வாங்குறாங்க. லுக்ஸ் அட் வேக்கன் அப்படியே சும்மா அப்படியே ஐயோ கொடுத்துட்டாங்களே பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. The surgery door opens and dentist enters. He looks very hot and bothered. He stands in doorway and அந்த சர்ஜரி டோர் இருக்குல்ல அது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே டென்டிஸ்ட் வெளியில் வராரு. பார்க்குறதுக்கு அவர் ரொம்ப ஹாட் அண்ட் பாத்டு, ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. அதனால் அந்த டோர் பக்கத்துலேயே அவர் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. டென்டிஸ்ட் சொல்கிறாரு, ஐ ஆம் ஃபட் அப் வித் திஸ், நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன், நான் ஐ ஆம் ஆஃப் டு கெட் சம்மோன் ஹூ நோஸ் சம்திங் அபவுட் த ஜாப். எனக்கு கண்டிப்பாக என்னென்னா இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க வேணும், அவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை இப்போதைக்கு முடியும் அப்படின்ற மாதிரி டென்டிஸ்ட் சொல்கிறாங்க. The dentist strides across the stage and exits left. இதை சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேஜோட லெஃப்ட் சைட் போயிட்டு அப்படியே எக்ஸிஸ்ட் ஆயிடுறாங்க. ஃபார் அ மொமெண்ட் விமென் 2, மேன் 4 அண்ட் மேன் 5 சிட்டி கேப்பிங்னா என்ன அப்படின்ட்டு வாய்ப்பழந்துட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா, அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா டென்டிஸ்ட் உள்ள பல்லு தான் பிடுங்கிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க இந்த வேலை தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க வேணும்னா அப்போ இவர் பல் டாக்டர் கிடையாதா, இவருக்கு அந்த மாதிரி எதுவும் பல் சம்மந்தமாக தெரியாதா அப்படின்ற மாதிரி அஜோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உமன் 2, மேன் 4, உமன் 5 வாய்ப்பிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. தென் உமன் 1 wails as women 2, உமன் 7 and the little girl stand and make for the door left. உடனே என்ன பண்ணுறாங்க, உமன் 1 அழ ஆரம்பிக்கிறாங்க திரும்ப. அண்ட் as உமன் 2வும் உமன் 7வும் இந்த லிட்டில் கேர்ளும் அப்படியே டோர் வழியாக போயிடுறாங்க, டோருக்கு லெஃப்ட் வழியாக போகிறாங்க. அண்ட் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப், இவ்வளோதான், என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேன் 7 எழுந்து போகிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களாம் எப்படி போகிறாங்க, மீ டூ, ஆமாப்பா எனக்கும் லேட் ஆகுது, ஸோ நானும் போகிறேன், நானும் போகிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் ஒன் பை ஒன்னாக போயிடுறாங்க. இப்போ மீதி இருக்கிறது யார் அப்படின்னா உமன் 1 அண்ட் உமன் 5 மட்டும்தான். ஓகேங்களா. வெல் உமன் 5 வெல் ரியலி பீப்புள் ஆர் வெரி ரூடு, என்ன மக்கள் எல்லாம் இவ்வளோ ரூடாக இருக்காங்க, எல்லாரும் போயிடுறாங்க அப்படின்ட்டு உமன் 5 அடுத்து அந்த அழுதுட்டு இருக்கிற உமன் 1 கிட்ட போகிறாங்க. வாட் இஸ் த மேட்டர் மை டியர், என்ன ஏன் அழற நீ அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க. இட்ஸ் ஜோ, புவர் ஜோ, குட்னஸ் நோஸ் வாட் ஸ்டேட் ஹீ இஸ் நவ். ஐயோ என்னோட ஜோ ரொம்ப பாவம், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே என்ன நிலமையில போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜோ, who is Joe and what's the matter with him? ஜோவா, யாரு ஜோ, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி உமன் 5 உமன் 1 கிட்ட கேட்குறாங்க. I'm afraid to go in, I'm afraid to look Joe's my husband and that awful dentist has been working on him, he is in there.
எனக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு பயம், எனக்கு அதை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. ஜோ வந்து என்னோடய ஹஸ்பண்டு அந்த ஆஃபுல் அந்த மோசமான பயங்கரமான அந்த டென்டிஸ்ட்டை மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அவர் தான் வந்து அந்த டென்டிஸ்ட் தான் வந்து என்னோட ஜோவுக்கு அங்கே பல்லு பார்த்துட்ருக்காரு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து உள்ளே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு உமன் பாயிண்ட்ஸ் டு த சர்ஜரி, அந்த சர்ஜரிக்கு நேராக கையை நீட்டி அவங்க என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து உமன் 5, வெல் ஐ டோன்ட் சப்போஸ் ஹி ஹேஸ் கம் டு எனி ஹார்ம். விடு கவலைப்படாத, அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காது, அவங்க நல்லபடியாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உமன் 5 சொல்கிறாங்க. உமன் 5 சீட்ஸ் பிசைட் உமன் 1, அப்படியே நைஸாக வந்து உமன் 1 பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஐ டெல் யூ வாட் டியர், யூ நீட் சேரிங் அப். ஹியர் யூ ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் மை ஹாலிடே ஃபோட்டோஸ், தே ஆர் எவர் ஸோ ஜெல்ஃபர். நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா டியர், நீ வந்து கண்டிப்பாக சேரை பார்க்கணும், கஷ்டப்படக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும். நீ பாரு, என்கிட்ட கொஞ்சம் ஹாலிடேஸ் ஃபோட்டோஸ் இருக்குது, பாரு, அது கண்டிப்பாக உன்னை சந்தோஷப்படுத்தும் அப்படின்ற மாதிரி நைஸாக அந்த ஃபோட்டோ வந்து காமிக்கிறாங்க. உமன் 1 பிரேக்ஸ் இன்ட்டு ஃப்ரெஷ் சோப். திரும்ப உமன் என்ன பண்ணுறாங்க, திரும்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக திரும்ப ஃபஸ்ட்லேருந்து என்னடா இவன் நிலம புரியாமல் என்கிட்ட கேட்குறாளே அப்படின்ட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து உமன் 5, ஹோ டியர் மீ, வார் இஸ் தட் வெரி அம்யூசிங் ஒன். ஓ ஐயோ, எங்கே உன்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குமே, அதை காணுமே அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. உமன் 5 லுக்ஸ் த்ரூ ஹர் ஃபோட்டோகிராஃப்ஸ். அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் ஒன்று ஒன்றா அப்படியே தேட செய்கிறாங்க. அண்ட் ஐ மஸ்ட் ஹவ் லாஸ்ட் இட், எஸ் இட் வில் ப்ராபப்ளி ஓவர் தேர். நான் கண்டிப்பாக அதை தொலைச்சிட்டேன், கண்டிப்பாக இங்கே தான் எங்கேனாவது கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட செய்கிறாங்க. உமன் 5 வாக்ஸ் அக்ராஸ் டு ஹர் ப்ரீவியஸ் பொசிஷன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் த லாஸ்ட் ஃபோட்டோகிராஃப். அவங்க முன்னாடி எங்கெங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்களோ அந்தந்த இடத்தெல்லாம் போய் உட்காந்துட்டு பார்க்குறாங்க, ஃபோட்டோ அங்கே இது இருக்குதா அப்படின்ற மாதிரி. உமன் 1 கண்டினியூ சாபிங் என்டர் மேன் 1 ஃப்ரம் த சர்ஜரி. உமன் 1 வந்து திரும்ப அவங்க வழக்கம் போல் அழுதுகிட்டே இருக்காங்க. சர்ஜரியிலேருந்து மேன் 1 உள்ளேருந்து வெளியில் வராரு. ஒய் வாட் எவர் இஸ் த மேட்டர் எமிலி, என்னாச்சு, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் அழற அப்படின்ற மாதிரி மேன் 1 வந்து கேட்குறாரு. இப்போது உமன் 1ஓட பேர் என்னது, எமிலி. மேன் 1ஓட பேர் ஜோ. ஓகேங்களா. அடுத்து உமன் 1, ஜோ ஆர் யூ ஆல் ரைட், லெட் மீ லுக் அட் யூ. ஜோ, நீ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குல்ல, உன்னை நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் மேன் 1, அஃப்கோர்ஸ் ஐம் ஆல் ரைட், வை ஷுடன்ட் ஐல் பி ஆல் ரைட். நீ கேட்குற, நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் நான் நல்லா இருக்கேனான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பட் ஜோ ஆல் தட் ஹேமரிங் அண்ட் சாயிங். ஆமாம், ஆனால் அங்கே அந்த ஹேமர்னால் அந்த சுத்தியல், ஆனால் பாருங்கள் அந்த ரம்பம், ஆனால் அங்கே அந்த ஹேமர் சவுண்டு சுற்றி சவுண்டெல்லாம் கேட்டுச்சே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓ தட் வாஸ் ஒன்லி டென்டிஸ்ட் ட்ரையிங் டு ஃபோர்ஸ் ஓப்பன் ஹிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கேபினெட். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுவா, அது வந்து டென்டிஸ்ட் அவரோட கேபினெட்டை, இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த பல்லு பிடுங்குற சம்மந்தமான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருக்கிற கேபினெட்டு, லைக் இஃப் ப்ரீஃப் கேஸாக இருக்கலாம், இல்லை பெட்டியாக இருக்கலாம், இல்லை இரும்பு கதவாக இருக்கலாம், அதோட கீயை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு, அதனால் அதுக்கு யூஸ் பண்ணார் அப்படின்னு. ஹிஸ் கேபினெட்டா, எஸ் யூ சி ஹி லாஸ்ட் த கீ, அவர் ஒரு கீ வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஹேசன்ட் டன் எனிதிங் டு யூ. ஸோ உங்களுக்கு ஒன்றும் செய்யலையா, அந்த ஹேமர் வச்சு அந்த சா வச்சு உங்களுக்கு எதுவும் செய்யலையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நாட் அ திங் அண்ட் ஐ காண்ட் வெயிட் எனி லாங்கர் திஸ் மார்னிங். அப்படிலாம் இல்லை, என்னால் இதுக்கு மேலே அங்கே வெயிட் பண்ண முடியாது காலையிலேயே. ஐ ஹாவ் மேட் ஆன் அப்பாயின்மெண்ட் வித் ஹிம் ஃபார் திஸ் ஈவினிங். அதுக்கு பதிலாக நான் ஈவினிங்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் அவர்கிட்ட வாங்கிட்டேன். த நர்ஸ் கேவ் மீ சம் பில்ஸ் அப்படின்னா டேப்லெட்ஸ், மாத்திரங்க, டு டெட்டன் த பெயின் இன் த மீன் டைம். எனக்கு வந்து சப்போஸ் பல்லு வலி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை குறைக்கிறதுக்கு வேண்டி எனக்கு நர்ஸ் வந்து கொஞ்சம் பில்ஸ் வந்து மாத்திரைகள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உமன் 1, ஹூ ஜோ ஐ வாஸ் ஸோ அப்செட். அப்படியா, நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் ஜோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. வெல் இட்ஸ் ஆல் ரைட் நவ் எமிலி, ஸோ லெட்ஸ் கோ. சரி ஓகே நோ ப்ராப்ளம், சரி போகலாமா நாமோ அப்படின்ற மாதிரி உமன் 1 வந்து கூப்பிட்றாங்க மேன் 1. உமன் 1 அண்ட் மேன் 1 கோ அவுட் லெஃப்ட், போயிட்டு மறைஞ்சிடுறாங்க. அண்ட் எ மொமெண்ட் லேட்டர் த நர்ஸ் enters from the surgery. She is walking across the stage when the dentist enters left, the dentist waving a key. And உமன் 1 மேன் 1 போயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு சர்ஜரி ரூமில் இருந்து நர்ஸ் வராங்க. அவங்க வந்துகிட்டே இருக்கும் பொழுது, ஸ்டேஜை கிராஸ் பண்ணி வரும் பொழுது, டென்டிஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து என்ட்ராகிறாரு. கையில் ஒரு கீயை வந்து வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே, கையில் விரலில் சுற்றிட்டு மாட்டிகிட்டே வரும், அப்படியே சுற்றிக்கிட்டே வரும் இல்லையா, மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி வேவ் பண்ணிகிட்டே வராரு டென்டிஸ்ட். ஐ ஃபவுண்ட் இட், பிலீவ் இட் ஆர் நாட், பட் இட் வாஸ் அண்டர் த டெலிஃபோன் டைரக்டரி. ஐ ஃபவுண்ட் இட்
believe it or not, but it was under the telephone directory. What an awful waste of time. நீ போய் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ நம்பியோ மாட்டியோ, அது எங்கே திரும்ப இருந்துச்சு, டெலிஃபோன் டைரக்டரி கீழே தான் இருந்துச்சு, எவ்வளோ நேரத்தை மோசமாக வேஸ்ட் பண்ணிட்டோம் நாமோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நர்ஸ், ஐம் அஃப்ரைட் த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் குடன்ட் வெயிட், ஹவர் ஹி மேட் அன் அப்பாயின்மெண்ட் ஃபார் திஸ் ஈவினிங். நான் வந்து அஃப்ரைட் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பயம் கிடையாது, கொஞ்சம் வருத்தப்படுறது, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், அவங்களால வெயிட் பண்ண முடியாதுல்லன்ற மாதிரி. சரி ஓகே, இருந்தாலும் அவர் ஈவினிங் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டார் அவர் அப்படின்ற மாதிரி நர்ஸ் சொல்கிறாங்க. டென்டிஸ்ட், ஃபேர் இனஃப், I'll take the next patient. ஒன்றும் நோ ப்ராப்ளம், அடுத்த பேஷண்ட்டை நம்ம பார்க்கலாம். Dentist goes into the surgery. Nurse turns to woman 5 who is still looking at her photographs. டென்டிஸ்ட் வந்து இது சொல்லிவிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. நர்ஸ் வந்து திரும்பி பார்க்கும்போது உமன் 5 தான் இருக்காங்க. அவங்க அந்த நிமிஷம் வரைக்கும் ஃபோட்டோகிராஃப்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காங்க. நர்ஸ், நவ் மேடம் டென்டிஸ்ட் இஸ் ரெடி. உடனே நர்ஸ் வந்து உமன் 5 பார்த்துட்டு சொல்கிறாங்க, மேடம் டென்டிஸ்ட் ரெடியாக இருக்காங்க, அடுத்து நீங்கள் வரீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. உமன் 5 லுக்ஸ் அப், அப்படியே நிமிந்து பார்த்துட்டு, டு யூ மீன் மீ மிஸ், நீங்கள் என்ன தான் கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், வுட் யூ ஸ்டெப் இன் டு த சர்ஜரி ப்ளீஸ். ஆமாம் உங்களை தான், நீங்கள் கொஞ்சம் உள்ளே வரீங்களா. நான் அப்படி சொல்லிக்கிட்டே நர்ஸ் வந்து சர்ஜரி ரூம்குள்ளே போயிடுறாங்க. அண்ட் டியர் மீ, that long queue did move quickly, didn't it? ஏய் எவ்வளோ பெரிய கியூ இருந்துச்சு, எல்லாம் மூவ் ஆயிருச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அண்ட் உமன் 5 ஃபாலோஸ் த நர்ஸ் இன்டு த சர்ஜரி கர்டைன். அதாவது உமன் 5 அப்படியே சொல்லிக்கிட்டே சர்ஜரி ரூம்குள்ளே போயிடுறாங்க. கர்டைன் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி ப்ளேஸ் சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் இதில் கான்செப்ட்னா, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்மளா வந்து அசம் பண்ணிக்கூடாது, நம்மளா இமேஜின் பண்ணிக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்திருந்து நிதானமாக பார்க்கணும் அப்படிங்கிறதான். நம்ம பாருங்கள், அவங்க தப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக அவங்க நினச்சிக்கிட்டதுனால தான் எல்லாரும் எழுந்து வெளியில் போயிடுறாங்க. Thank you for watching. Like, share and do subscribe my channel ASV Classroom. Thank you.